வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இது செப்டம்பர் 28, புரட்டாசி 12. புரட்டாசி மாத வானிலை பகுதியளவு வறண்ட வானிலை, பகுதியளவு மிகையான மழைப்பொழிவு. இது நமது முந்தைய விளக்கம். தென்மேற்கு பருவக்காற்று விலகும் சூழலும் ஏற்படும் காற்று சுழற்சிகளும் உருவாகும் மழைப்பொழிவு வாய்ப்புகளும். இது நமது முன்பருவ மழைப்பொழிவு மற்றும் முன்னோட்ட வானிலை விளக்கம். இந்த அமைப்பில் தற்போதைய நிலையில் வானிலை நகர்வுகள் ஒரு தொடக்க நிலை சாதகமான அமைப்பினை தற்போது ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது நமது முன்னோட்ட, முன்பருவ மற்றும் முந்தைய விளக்கங்களுக்கு சாதகமான கிட்டத்தட்ட 90 முதல் 100% சாதகமான வானிலை நகர்வுகள் தற்போதைய நிலையில் காணப்படுகிறது. முதற்கட்டமாக தென்னிலங்கை அருகே நாம் எதிர்பார்த்த அந்த கீழடுக்கில் சுழற்சி ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இதனுடைய நகர்வுகள் குமரிக்கடல் மற்றும் அரபிக்கடல் சார்ந்து இருக்கிறது. இந்த அமைப்புகளில் தமிழக மாவட்டங்களுக்கு எத்தகைய மழைப்பொழிவை இவை ஏற்படுத்தப் போகிறது என்பது குறித்தான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. தென்னிலங்கை அருகே உருவானது கீழடுக்கு சுழற்சி சற்றே மேலடுக்குடன் இணைந்திருக்கிறது. மேலும் மேலடுக்குடன் வலுவடையும் என உறுதியாக எதிர்பார்க்கலாம். இதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் குமரிக்கடல் நோக்கியும், குமரிக்கடலிலிருந்து மேற்கு வடமேற்காக அது லட்சத்தீவுகளை ஒட்டிய பகுதிக்கு வலுவான மேலடுக்கு சுழற்சியாக, அதாவது கீழ் அடுக்குடன் இணைந்த மேலடுக்கு சுழற்சியாக வலுவோடு நீடிக்க கிட்டத்தட்ட 7, 8, 9 தேதி வரை இந்த நகர்வுகள் அமைய நல்ல மழைப்பொழிவு, சீரான மழைப்பொழிவு, வலுவான மழைப்பொழிவு தென் தமிழகம், மேற்கு மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களுக்கு காத்திருக்கின்றன. நமது முந்தைய விளக்கங்களும் அப்படியே குறைவில்லாமல் நிறைவேறும், சற்றே மிகையாக நிறைவேறும். இதுதான் வானிலை நகர்வா தற்போதைய நிலையில் காணப்படுகிறது. சுழற்சி ஏற்பட்டு குமரிக்கடல், அரபிக்கடல் நோக்கி, லட்சத்தீவுகளை ஒட்டிய பகுதி நோக்கி, இந்த லட்சத்தீவுகளை ஒட்டிய பகுதி நோக்கி சுழற்சி ஏற்படும். தென்மேற்கு பருவக்காற்று பின்னடையக்கூடிய இறுதி நிலைகளில் இத்தகைய சுழற்சி ஏற்படும் என்று நமது முன்னோட்ட விளக்கத்திலேயே நாம் எதிர்பார்ப்பாக வெளியிட்டிருந்தோம். அது வரக்கூடிய 7, 8 தேதிக்குள் நிச்சயமாக, அதாவது அக்டோபர் 7, 8 தேதிக்குள் நிச்சயமாக அந்த வாய்ப்புகள் நிறைவேறுகிறது. எனவே நாம் முன்னோட்ட விளக்கத்தில் எதிர்பார்த்த வானிலை நகர்வுகள் வெற்றிகரமாக செல்கிறது. இன்றைய நிலையில் இன்று அதிகாலை மழைப்பொழிவு வாய்ப்புகளாக டெல்டா கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழைப்பொழிவிற்கும், ஒரு சில இடங்களில் சற்று வலுவான மழைப்பொழிவிற்கும் ஆங்காங்கே அங்கொன்றும் இங்கொன்றுமாக வாய்ப்புகள் ஏற்படலாம். மேகமூட்டமான வானிலை அமைப்பு கடலோர பகுதிகளில் வலுவாக நீடிக்கும். இது டெல்டா கடலோர மாவட்டங்களுக்கு. வடகடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை சென்னை, செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் இந்த மாவட்டங்கள் சார்ந்து கடலோர பகுதிகளில் சற்று கனமழை பொழிவிற்கு ஆங்காங்கே வாய்ப்புகள் இருக்கக்கூடும். உள்பகுதிகளில் காஞ்சிபுரம், விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை இந்த மாவட்டங்கள் சார்ந்து ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. புதுச்சேரி பகுதிகளிலேயோ இந்த அதிகாலை காலை லேசான மிதமான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதே போல டெல்டா கடலோர மாவட்டங்களை தவிர்த்து உள்பகுதிகளிலையும் திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள் சார்ந்து உள்பகுதிகளிலையும் ஓரிரு இடங்களில் இன்றைய தினம் லேசான மழைப்பொழிவிற்கு இந்த காலை நேரத்தில் வாய்ப்பு இருக்கலாம். இந்த பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் தென்னிலங்கை ஒட்டி நிலவும் சுழற்சி வலுவடைந்து மேலடுக்குடன் இணையக்கூடிய ஒவ்வொரு நிலையிலையும் வலுவான கீழ்திசை காற்று தென்கிழக்கு திசையிலிருந்தும் கிழக்கு திசையிலிருந்தும் காற்று ஈரப்பதம் மிகுந்த சற்றே வெப்பமான காற்று தமிழக நிலப்பகுதியில், குறிப்பாக தென் தமிழகத்தில் உள்நுழைந்து தென்மேற்கில் இருந்து உள் நுழையும் குளிர்ந்த காற்றுடன், அதாவது உயரழுத்த பகுதியிலிருந்து உள்நுழையக்கூடிய குளிர்ந்த காற்றுடன் இணைப்பை ஏற்படுத்தி வலுவான வெப்பச்சலன மழைப்பொழிவை நாளை, அதாவது இன்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில்
ஏற்படுத்தப் போகிறது. குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, தேனி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், ராமநாதபுரம் மாவட்டம் சார்ந்தும் வலுவான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. நமது முந்தைய அறிவிப்பில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மேற்கு பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்த்து அறிவிப்பாக வெளியிட்டிருந்தோம். தற்போதைய நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் முழுமையுமே நல்ல மழைப்பொழிவிற்கு இந்த தற்போதைய நகர்வு காட்டுகிறது. இதை தவிர்த்து புதுக்கோட்டை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருக்கிறது. இரவு, நள்ளிரவு நேரங்களில் நல்ல மழைப்பொழிவிற்கு ஆங்காங்கே வாய்ப்புகள் இருக்கக்கூடும் இன்றைய தினம். இதுவே திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திருப்பூர் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள் இங்கெல்லாம் கூட ஓரளவிற்கு பரப்பில் கூடிய வெப்பச்சலன மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மற்றும் பெரம்பலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் கூடுதல் மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. கோவை, திருப்பூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் மற்றும் ஈரோடு இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கு, வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கு வாய்ப்புகள் உள்ளன. இதனைத் தொடர்ந்து இந்த மழைப்பொழிவு வட கடலோர மாவட்டங்களுக்கும் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கும் பரவலாகும் என எதிர்பார்க்கலாம். அதாவது 28 இன்றைய தினம் பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் மாலை, இரவு மற்றும் நள்ளிரவு, அதிகாலை வரையிலான நேரங்களில் கடலோர டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்லாது அநேக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அநேக வடகடலோர மாவட்டங்கள், அதாவது தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர், கடலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் மற்றும் காரைக்கால் பகுதிகள் சார்ந்தும் நல்ல மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. பரப்பில் கூடிய சற்று பரவலான மழைப்பொழிவிற்கு கூட டெல்டா மாவட்டங்களில் இன்றைய தினம் மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை வரை என இந்த மழை வாய்ப்புகள் தொடரக்கூடும். அதே போல வடகடலோர மாவட்டங்கள்லேயும் இந்த மழை பரவல் இருக்கலாம். எனினும் கடந்த தினங்களில் ஏற்பட்ட அந்த கனமழை பொழிவிற்கு சற்று வாய்ப்புகள் குறைந்திருக்கும். அதே நேரத்தில் மழை பரவலுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஆங்காங்கே மற்றும் விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்கள் சார்ந்து பரவலான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. பாண்டிச்சேரி பகுதிகள் உட்பட திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் மழைக்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கின்றன. மாலை, இரவு நேரங்களில் ராணிப்பேட்டை, வேலூர் இந்த மாவட்டம் வரை கூட நல்ல மழைப்பொழிவிற்கு குறுகிய நேர மழைப்பொழிவாக, சற்று பரப்பில் குறைந்த மழைப்பொழிவாக அந்த உள் மாவட்டங்களில் வேலூர், ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்கள் சார்ந்து ஏற்படக்கூடும். அதே நேரத்தில் கடலோர பகுதிகளில் சற்று வலுவான மழைப்பொழிவிற்கு இன்றைய தினம் வாய்ப்புகள் இருக்கின்றன. இதை தவிர்த்து கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் சற்று மேகமூட்டமான வானிலை அமைப்பு, ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். இது இன்றைய தினத்திற்கான மழை வாய்ப்புகளாகவும், அடுத்து 29, 30 இந்த தினத்தில் அந்த மேலடுக்கு சுழற்சி, கீழடுக்குடன் இணைந்த மேலடுக்கு சுழற்சி தென்னிலங்கை ஒட்டி நிலவக்கூடிய தற்போதைய நிலையில் கீழடுக்கு சுழற்சியாக சற்றே மேலடுக்குடன் இணைந்து காணப்படக்கூடிய அந்த சுழற்சி வரும் 29, 30 தேதிகளில் அது குமரிக்கடல் நோக்கி வடக்கு மற்றும் வடமேற்காக நகரக்கூடும். அவ்வாறு அந்த மேலடுக்கு சுழற்சி மெல்ல நகரக்கூடிய நிலையில் மேலும் மழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கு வலுவான மழைப்பொழிவை கொண்டு வந்து சேர்க்கும். அதோடு மட்டுமல்லாமல் மத்திய மேற்கு மாவட்டங்களிலேயும் கீழ் திசை காற்றை குவித்து மேற்கு காற்றுடன் இணைப்பு ஏற்படுத்தி கோவை, நீலகிரி, ஈரோடு இந்த மாவட்டங்கள் வரை வலுவான மழைப்பொழிவை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இது அதோடு மட்டுமல்லாமல் டெல்டா கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள், டெல்டா அநேக மாவட்டங்களில் இந்த மழை பரவல் சீராக சிறிய இடைவெளிகளுடன் அவ்வப்போது தொடரும் என்ற நிலையில் 29, 30, 1, 2, 3 தேதிகள் வரை உறுதியாகவும் 4, 5, 6, 7, 8, 9 இந்த தேதிகள் வரை மழைப்பொழிவு சற்றே
பின்னடைந்தாலும் மழைப்பொழிவு சீரான மழைப்பொழிவாக கடலோர மாவட்டங்களில் தொடரக்கூடும். இந்த 29, 30 தேதிகளில் நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்கள் சார்ந்தும் மழைப்பொழிவு காத்திருக்கிறது. அதே நேரத்தில் நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் மற்றும் அரியலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்து கனமழை பொழிவிற்கு ஆங்காங்கே வாய்ப்புகள் இருக்கின்றன. இதே நிலை வட கடலோர மாவட்டங்கள்லேயும் இருக்கிறது. அதாவது திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை மற்றும் புதுச்சேரி பகுதிகள் மற்றும் கடலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் வலுவான மழைப்பொழிவு இந்த 2 தினங்கள்லேயும் நீடிக்கும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சார்ந்தும் நல்ல மழைப்பொழிவிற்கு, வலுவான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல் டெல்டா மாவட்டங்களில் அநேக மாவட்டங்கள் சொல்லியாச்சு. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர், கடலூர் இந்த அனைத்து மாவட்டங்கள் சார்ந்தும் நிச்சயமாக இந்த 29, 30 தேதிகளில் நல்ல மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் இந்த 29, 30 தேதிகளில் உச்சபட்ச மழைப்பொழிவை பெறும் மாவட்டங்களாக தென் மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்கள் அமையும். அதுக்கு அடுத்தபடியாக தென் கடைக்கோடி மாவட்டங்கள் அது உச்சபட்ச மழைப்பொழிவை இந்த 2 தினங்கள்லையும் பெறக்கூடும். ஒருவேளை திண்டுக்கல் மற்றும் புதுக்கோட்டை இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் இதே நிலையில் மழைப்பொழிவு ஏற்படுவதற்கு இந்த 29, 30 தேதிகளில் நிச்சயமான வாய்ப்புகள் தெரிகின்றது. திருச்சிராப்பள்ளி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்கள் சார்ந்தும் வலுவான மழைப்பொழிவு, ஏனெனில் கீழ்திசை காற்று வலுவாக உள்நுழைந்து குவிதலாகும். வெப்பம் அதிகரிக்க கூடிய கீழ்திசை காற்று மேற்கு காற்றுடன் இணைப்பை ஏற்படுத்தி திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் மற்றும் நாமக்கல், கரூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் நல்ல மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடும். இது 19, 20 இந்த 29, 30 தேதிகளில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய மழை பொழிவு வாய்ப்புகளாக இருக்கிறது. இதற்கு அடுத்த கட்டமாக 1, 2 அக்டோபர் 1, 2 1 இலிருந்து 9 வரை இந்த குமரிக்கடல் சார்ந்து நீடிக்கக்கூடிய சுழற்சி, அது லட்சத்தீவுகள் சார்ந்து நகரக்கூடிய நிலையில் இந்த மழைப்பொழிவு மேலும் தொடரக்கூடிய நிலையாகவே இருக்கும். அதாவது கீழ்திசை காற்று தொடர்ந்து சுழற்சி நோக்கி ஈர்க்கப்பட கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து அவ்வப்போது ஏற்படும் மழை வாய்ப்புகளாக, சற்றே சீரான மழை வாய்ப்புகளாக, மிதமான மழை வாய்ப்புகளாக தொடரக்கூடும். இது அக்டோபர் 1 இலிருந்து 9 வரை இந்த நிலையினை எதிர்பார்க்கின்றோம். 9 அதற்கு பிந்தைய நிலையில் தென்மேற்கு பருவக்காற்று முழுமையாக பின்னடைய தொடங்கும். அதாவது வடகிழக்கில் இருந்து விலகத் தொடங்கும். தற்போதைய நிலையில் அது மத்திய இந்திய பகுதிகள், வட இந்திய பகுதிகள் மற்றும் வடமேற்கு இந்திய பகுதிகள் இந்த பகுதிகளெல்லாம் விட்டு விலகி தற்போதைய நிலையில் வடகிழக்கு இந்திய பகுதிகள் மற்றும் தென்னிந்திய பகுதிகள் இதனை சார்ந்து மட்டுமே தென்மேற்கு பருவக்காற்று குறுக்கீடுகளாக நீடித்து கொண்டிருக்கின்றன. இந்த குறுக்கீடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல விலகும். நாம் ஏற்கனவே முந்தைய அறிவிப்புகளில் தெரிவித்த அதே விளக்கமே 15 இலிருந்து 20 இந்த தென்மேற்கு பருவக்காற்று முழுமையாக விலகிவிட வடகிழக்கு பருவமழை 22, 23 அதாவது அக்டோபர் 22, 23 இந்த தேதிகளில் கண்டிப்பாக தொடங்கிவிடும். நம் முன்னோட்ட விளக்கத்தில் நிகழ்வுகள் பற்றியான விளக்கங்களை அளித்திருக்கின்றோம். கணக்கீடுகளின் அடிப்படையிலான அந்த விளக்கம் எந்த அளவில் தற்போதைய நிலை வரை வெற்றிகரமாக நகர்கிறது, இது முன்பருவ மழை கணக்கீடுகள் மிகச்சரியாக இருக்கிறது. முன்னோட்ட விளக்கமும் அவ்வாறு இருக்கும் என எதிர்பார்க்கலாம். இருப்பினும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மழைப்பொழிவில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, முன்னோட்ட விளக்கத்தின் தாக்கம் என்ன என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய நாட்களில் தினசரி வானிலை விளக்கங்கள் இடம்பெறும். தினசரி மழைப்பொழிவு விளக்கங்கள், அன்றைய தினத்தில் உறுதியான வாய்ப்புகள் எங்கெங்கு இருக்கிறது என்பது குறித்தான விளக்கங்கள் தொடர்ந்து இடம்பெறும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.